அண்மை செய்தியை பார்க்கிறோம். கீழடி அறிக்கையை மாற்ற முடியாது என்று அதனை சமர்ப்பித்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். கீழடி அறிக்கையை மாற்றுவது என்பது முடியாது என புதிய தலைமுறைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் பிரத்யேக பேட்டியளித்திருக்கிறார். இந்திய தொல்லியல் துறையின் சார்பில் கீழடியில் முதல் மற்றும் இரண்டாவது கட்ட ஆய்வுகளை மேற்கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் 982 பக்கத்துக்கு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறீர்கள். அந்த அறிக்கையில் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் அறிக்கையை திருத்தி அனுப்புவீர்களா? இல்லை, அந்த கடிதத்துக்கான பதில் நான் 23ஆம் தேதி நான் கொடுத்துட்டேன். அந்த பதிலில் நான் சொன்னது இந்த ஆய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டது தொல்லியல் அடிப்படையில், தொல்லியல் அகழாய்வுகள் செய்த அடிப்படையில் இந்த ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளன. அந்த அங்கு கிடைத்த தொல்பொருட்கள், அங்கு கிடைத்த மண்ணடுக்குகள், அங்கு கிடைத்த ஏஎம்எஸ் டேட் மற்றும் அங்கே இருந்த கல்ச்சுரல் மெட்டீரியல்னு சொல்லுவோம், கல்ச்சுரல் சீக்வன்ஸ் சொல்கிறோம், அத்தனையும் நாங்கள் கன்சிடர் பண்ணி 102 குழிகளில் கிடைத்த தொல் எச்சங்களை ஆவணப்படுத்தி அதன் மூலம் வந்த ஒரு கன்க்ளூஷன் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் மாற்றம் செய்வது என்பது முடியாத காரியம். ஏனென்றால் ஒரு அகழாய்வு செய்து விட்டோம் என்றால் அந்த அகழாய்வு ஃபைனல் ஆகிடும். அந்த அகழாய்வில் கிடைத்த தரவுகளை வச்சு தான் நாங்கள் இந்த அறிக்கையை தயாரிக்கிறோம். அதை மாற்றுறதுங்கிறது முடியாது. அதில் நீங்கள் ப்ரூஃப் ரீடிங்ஸ் பண்ணலாம், ஸ்பெல் செக்கு, கிராமட்டிக்கல் செக்கு, டிராயிங் விட்டு போச்சு, அதே போல் உங்களுக்கு படங்கள் விட்டு போய் விட்டன, நம்பர் விட்டு போச்சுன்னா அதெல்லாம் செய்கிறதுக்கு ரெடி, அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். அது ரெகுலராக செய்கிற ஒன்று தான். காலம் மாற்றுவது என்பது முடியாது. காலம் மாற்றணும்னா நீங்கள் இரண்டாவது முறையாக ஒரு அகழாய்வு செய்ய வேண்டும். அதில் கிடைக்கிற காலத்தை தான் நீங்கள் சொல்லணும். எங்களுக்கு கிடைத்த 2 ஆண்டுகளில் கிடைத்த அகழாய்வின் அடிப்படையில் கிடைத்த காலத்தை தான் அந்த அறிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன தெரிவிக்கிறார்னா, கீழடி குறித்தான அறிக்கையில் அறிவியல் பூர்வமாகவும் தொழில்நுட்ப பூர்வமாகவும் பல கேள்விகள் எங்களுக்கு இருக்குது, அந்த சந்தேகங்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு ஆய்வாளனாக முழுமையான அகழாய்வு செஞ்சுருக்கேன். அந்த முழுமையான ஆய்வுகளை செய்து அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஏதாவது சந்தேகம் இருந்தால் திரும்ப ஒரு அகழாய்வு செய்து அதில் வர்ற தகவலை நீங்கள் எடுத்து பேசலாம். அதை தவிர வேறு வழி கிடையாது. அதில் புதிய தலைமுறைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் பிரத்யேகமாக பேட்டி அளித்திருக்கிறார். கீழடி அறிக்கையை மாற்ற முடியாது என்றே அவர் நமக்கு பிரத்யேகமாக அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அதிலிருந்து பல ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளிவர வாய்ப்புள்ளது என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மற்றும் ஒரு அண்மை செய்தி. இது தொடர்பாக வரலாற்று பேராசிரியர் மாரப்பனும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்திருக்கிறார். கீழடி அகழாய்வுகள் குறித்த ஆய்வாளர் ஸ்ரீராமனிடம் ஒப்படைக்கப்பட்டது ஏன் என்று அவர் இதில் தெரிவித்திருக்கிறார். அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை ஆய்வாளர் ஸ்ரீராமிடம் ஒப்படைக்கப்பட காரணம் என்ன என்று புதிய தலைமுறைக்கு வரலாற்று பேராசிரியர் மாரப்பன் பிரத்யேகமாக பேட்டி அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். ஒன்றிய அரசாங்கம் இப்போது சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இவரிடம் திருத்திக் கொடுங்கள் என்று கூறிவிட்டு இன்னொரு பக்கம் இப்பொழுது 3வது கட்ட அகழாய்வை அதாவது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஸ்ரீராம் என்பவரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அமர்நாத்தினுடைய அந்த 984 பக்க அறிக்கையை ஸ்ரீராம் அவர்களிடம் கடந்த வாரம் கொடுத்திருக்கிறார்கள். இது அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டதா அல்லது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கொடுக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. ஒருவேளை அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருந்தால் அது எதற்காக அதை அதிகாரப்பூர்வமாக அந்த அறிக்கை ஸ்ரீராமிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒன்றிய அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி அவர்கள் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் ஸ்ரீராம் அவர்களிடம் அமர்நாத் அவர்களுடைய அறிக்கையை கொடுத்திருப்பார்களே ஆனால் இதற்கு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏற்கனவே ஸ்ரீராம் அந்த கீழடியில் ஒன்றுமே இல்லை என்று கூறிவிட்டுதான் அந்த அகழாய்வை மூடிவிட்டு சென்றார்கள். ஏனென்றால் மகேஷ் சர்மா அப்போது இருந்த
ஒன்றிய அமைச்சர், கலாச்சாரத்துறை ஒன்றிய அமைச்சர் என்று சொல்லியிருக்கிறார். மகேஷ் சர்மா இது ஒரே இந்தியா என்ற ஒரு கான்செப்டை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரே வரலாறு தான் இது, பாரத வரலாறு, அதே போல பாரத கலாச்சாரம் என்று, பாரத நாகரிகம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வகையில் இந்த கீழடியினுடைய இந்த அறிக்கையை வெளியிடுவதன் மூலமாக அவர்கள் ஒரே நாகரிகத்தை, பாரத நாகரிகத்தை உருவாக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப அவர்கள் அதற்காகத்தான் இது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி அதிகாரப்பூர்வமற்ற முறையில் ஸ்ரீராமிடம் திருத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருந்தால் இது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் மூலமாக, தொழிலாளர்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிக்கை ஆய்வாளர் ஸ்ரீராமிடம் ஒப்படைக்கப்பட்டது ஏன்? ஒருவேளை அது அதிகாரப்பூர்வமாக அப்படி தரப்படவில்லை என்றால் சிபிஐ விசாரணையை கோருவோம் என்று வரலாற்று பேராசிரியர் மாரப்பன் புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் கீழடி அறிக்கையில் மாற்றங்களை எதிர்பார்க்கிறது மத்திய அரசு, மறுபுறம் அதை வேறொரு வரலாற்று ஆய்வாளரிடம் கொடுக்கிறது. அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிக்கை ஆய்வாளர் ஸ்ரீராமனிடம் ஒப்படைக்கப்பட்டது ஏன்? இது அதிகாரப்பூர்வமாகத்தான் செய்யப்பட்டதா? ஒருவேளை அதிகாரப்பூர்வமாக இது செய்யப்படவில்லை என்றால் அதற்கு சிபிஐ விசாரணையை கோருவோம் என்றும் மாரப்பன் தெரிவித்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாகத்தான் மாற்றப்பட்டிருக்கிறது வேறொரு ஆய்வாளருக்கு என்றால் அதற்கான காரணம் என்ன என்பதை மத்திய அரசு தெளிவாக கூற வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார். முன்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருந்தார். அதில் கீழடி அறிக்கையை மாற்ற இயலாது என்று கூறியிருக்கிறார். இந்திய தொல்லியல் துறையின் சார்பில் கீழடியில் முதல் மற்றும் இரண்டாவது கட்ட ஆய்வுகளை மேற்கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் 982 பக்கத்துக்கு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறீர்கள். அந்த அறிக்கையில் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் அறிக்கையை திருத்தி அனுப்புவீர்களா? இல்லை, அந்த கடிதத்துக்கான பதில் நான் 23ஆம் நான் கொடுத்துட்டேன். அந்த பதிலில் நான் சொன்னது வந்து, இந்த ஆய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டது தொல்லியல் அடிப்படையில், தொல்லியல் அகழாய்வுகள் செய்த அடிப்படையில் இந்த ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளன. அந்த அங்கு கிடைத்த தொல்பொருட்கள், அங்கு கிடைத்த மண்ணடுக்குகள், அங்கு கிடைத்த ஏஎம்எஸ் டேட் மற்றும் அங்கே இருந்த கல்ச்சுரல் மெட்டீரியல்னு சொல்லுவோம், கல்ச்சுரல் சீக்வன்ஸ் சொல்கிறோம், அத்தனையும் நாங்கள் கன்சிடர் பண்ணி 102 குழிகளில் கிடைத்த தொல் எச்சங்களை ஆவணப்படுத்தி அதன் மூலம் வந்த ஒரு கன்க்ளூஷன் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் மாற்றம் செய்வது என்பது முடியாத காரியம். ஏனென்றால் ஒரு அகழாய்வு செய்து விட்டோம் என்றால் அந்த அகழாய்வு வந்து ஃபைனல் ஆகிடும். அந்த அகழாய்வில் கிடைத்த தரவுகளை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த அறிக்கையை தயாரிக்கிறோம். அதை வந்து மாற்றுறதுங்கிறது முடியாது. அதில் வந்து நீங்கள் ப்ரூஃப் ரீடிங்ஸ் பண்ணலாம், ஸ்பெல் செக்கு, கிராமட்டிக்கல் செக்கு, டிராயிங் விட்டு போச்சு, அதே போல் உங்களுக்கு படங்கள் விட்டு போய் விட்டன, நம்பர் விட்டு போச்சுன்னா அதெல்லாம் செய்கிறதுக்கு ரெடி, அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். அது ரெகுலராக செய்கிற ஒன்று தான். காலம் மாற்றுவது என்பது முடியாது. காலம் மாற்றணும்னா நீங்கள் வந்து 2வது முறையாக ஒரு அகழாய்வு செய்ய வேண்டும். அதில் கிடைக்கிற காலத்தை தான் நீங்கள் சொல்லணும். எங்களுக்கு கிடைத்த 2 ஆண்டுகளில் கிடைத்த அகழாய்வின் அடிப்படையில் கிடைத்த காலத்தை தான் அந்த அறிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன தெரிவிக்கிறார்னா, கீழடி குறித்தான அறிக்கையில் அறிவியல் பூர்வமாகவும் தொழில்நுட்ப பூர்வமாகவும் பல கேள்விகள் எங்களுக்கு இருக்குது, அந்த சந்தேகங்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு ஆய்வாளனாக முழுமையான அகழாய்வு செஞ்சுருக்கேன். அந்த முழுமையான ஆய்வுகளை செய்து அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஏதாவது சந்தேகம் வந்தால் திரும்ப ஒரு அகழாய்வு செய்து அதில் வர்ற தகவலை நீங்கள் எடுத்து பேசலாம். அதை தவிர வேறு வழி கிடையாது. கீழடி அறிக்கையை மாற்ற முடியாது. ஒரு ஆய்வாளனாக என் பணியை முழுமையாக முடித்திருக்கிறேன். படங்கள், வரைபடங்களில் சிறு சிறு மாற்றங்கள் இருந்தால் செய்யலாம், ஆனால் தரவுகளை அதில் மாற்ற முடியாது. கீழடி அறிக்கையை மாற்ற முடியாது என்பதாக தன்னுடைய விளக்கத்தை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அளித்திருக்கிறார்.